கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே தனிமையாக ஃபீல் பண்ணிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். கும்பம் ராசி என்றாலே நட்பு ஸ்தானம் என்று ஜோதிட புத்தகங்கள் எழுதக்கூடிய ஒரு ராசியாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. உங்களிடம் பழகும் அத்தனை மனிதர்களுக்கும் நீங்கள் ஒரு ஆகச்சிறந்த நம்பகமான நண்பனாக இன்றும் இருந்து கொண்டும் தான் இருப்பீர்கள். எத்தனை காலங்கள் எத்தனை நாட்கள் ஆகியும் உங்களிடம் மீண்டும் வந்து பேசினால் அதே ஒரு வைப்போடு அத்தனை மனிதர்களும் உங்களிடம் பேசுவாங்க. அடுத்தவர்களின் கஷ்டங்களுக்கு ஓடி ஓடி ஒரு உதவி செய்த மனிதர்கள் என்றால் அது நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்களின் தூக்கத்தை கெடுத்து கொண்டு வியூகம் அமைத்து கொடுத்த ஒரு நபர்களும் நீங்களாக மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. ஆனால் அப்படி எல்லோரோடும் ஒரு நல்ல நண்பனாக பழகினாலுமே உங்களின் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு தனிமை உங்களை விட்டு ஒரு நாளும் அகல்வதே கிடையாது என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய ஆரம்பித்திருக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுடைய மனமானது உடைந்து நீங்கள் தனியாக தவிக்கும் போது உங்களின் அலைபேசியில் இருக்கும் 100 நண்பர்களில் ஒரு ஒற்றை மனிதர் கூட உங்களுக்கு உங்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு உங்களிடம் பேச வரமாட்டாங்க. உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் என்றால் கூட நேரில் பார்க்க வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் உங்களுக்கு எதிரியாகவும் உங்களை பயன்படுத்தி கொண்ட நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நல்லாக பழகினீர்களோ இல்லையோ அவர்கள் நம்மிடம் உதவின்னு வந்து கேட்டாலே இரவு பகல் என்று பார்க்காமல் ஏன் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து கூட அவர்களுக்காக நீங்கள் உதவி செய்த நாட்களும் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் மறந்து இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் உங்களை வந்து ஏதோ ஒரு 3வது மனிதர்கள் போல பார்த்த நாட்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். எல்லோரோடும் பழகினாலும் யாருமே நமக்காக இல்லை என்ற இந்த ஒரு லோன்லியான ஒரு உணர்வு உங்களை தினமும் உள்ளுக்குள் சக்கையாக பிழிந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். இன்னமும் இரவு நேரங்களில் தூங்கினால் இந்த ஒரு எண்ணங்களும் இந்த ஒரு நிம்மதியும் இல்லாத ஒரு வாழ்க்கையும் தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்திருக்கும். உங்களின் தற்போதைய வாழ்க்கை முறை என்பது இந்த சமூகத்தோடு அல்லது உங்களை சுற்றி உள்ள உறவுகளோடு எந்த ஒரு ஆழமான தொடர்பும் இல்லாத ஒரு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் ஓடிக்கொண்டிருப்பதுதான் நிஜமான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். காலையில் எழுகின்றோம், ஏதோ கடமைக்காக வேலைக்கு செல்கின்றோம், பணத்தை சம்பாதிக்கிறோம், மீண்டும் வந்து படுத்து உறங்குகிறோம் என்ற ஒரு மிஷின் போன்ற வாழ்க்கை உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சலிப்பை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். எதிலையுமே ஒரு ஈடுபாடு இல்லாத யாருடனும் ஆழமாக பேச விரும்பாத ஒரு ஆன்மீக தன்மை உங்களுக்குள் உறைந்து போயிருந்திருக்கும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். இந்த ஒரு உலகம் ஓடும் வேகத்திற்கு உங்களால் ஓட முடிந்திருக்காது. அல்லது இந்த உலகத்தின் போலித்தனமான ஓட்டத்திற்குள் உங்களுக்கு இணைய விருப்பமில்லாமல் நீங்கள் ஒதுங்கி நின்றிருந்திருப்பீங்க. சுற்றிலும் அத்தனை நாடகங்கள் நடந்தாலுமே எதிலும் நீங்கள் ஒட்டாமல் உங்களை நீங்களே தனித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. உங்களின் மனசோர்வின் உச்சக்கட்ட வெளிப்பாடும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டு இருந்திருக்கும். 3வதாக நீங்கள் யாரிடமும் சில விஷயங்களை சொல்லாத சில விஷயங்களானது இருந்திருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளி உலகிற்கு தெரியாத ஒரு இருண்ட பக்கம் அல்லது ஒரு சோகமான பக்கங்கள் அனைவருக்குமே இருக்கும். அதே போல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் என யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாத ஒரு பிரத்யேகமான பக்கம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது உங்களின் கடந்த காலத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு பாதியிலேயே கருகி போன ஒரு காதலாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது ஒரு சூழ்நிலையின் கட்டாயத்தால் நீங்கள் அனுபவித்த ஒரு கொடூரமான சமூக அவமானமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அதை வெளியில் சொன்னால் இந்த உலகம் உங்களை மிக மலிவாக மதிப்பிட்டுவிடும் என்பதால் அந்த ரகசிய பக்கத்தை இன்றும் உங்களின் மனதிற்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு இருண்ட அறைக்குள் போட்டு பூட்டி நீங்கள் வைத்து பூட்டிலுடைய சாவியை எடுத்து உங்களிடம் நீங்கள் வைத்திருந்திருப்பீங்க. எப்போதாவது தனிமையில் இருக்கும்போது அந்த ஒரு பக்கம் திறக்கப்படும் போது உங்களுடைய நெஞ்சு பாரமாக மாறும். உடனே நீங்கள் தனியாக அழுதுவிட்டு அதை மீண்டும் மூடி மறைப்பீங்க. ஆனால் ஒருபோதும் நீங்கள் யாரிடமாவது இதனை கூற வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக நீங்கள் தெரிவிக்கவா ஆரம்பிங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள் நாளை முதல் கும்பம் ராசி வாழ்க்கையில நினைத்த பணிகள் தடையின்றி முடிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே தாங்க தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் தள்ளி போன சில ஒப்பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக மாறிவிடும்.
வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதில் சில விஷயங்களும் சில ஒப்பந்தங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தள்ளி போயிருந்திருக்கும். ஆனால் அதனை நீங்கள் இழுத்து உங்களுக்கு சாதகமாக இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்வீங்க. எதிராக இருந்தவர்கள் விலகுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு. ஆரோக்கிய விஷயங்களில் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்துவிடும். மனதளவில் ஒரு தெளிவுகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. எதிலும் துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. திருப்பணி செயல்களில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சில விஷயங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். நீங்கள் கடந்த சில வருடங்களாகவே உங்களின் வாழ்க்கை என்பது எந்த விதமான சுவாரஸ்யமும் இல்லாமல் ஒரு மிஷின் போல ஓடிக்கொண்டுதாங்க இருந்திருக்கும். நம்முடைய அசாத்தியமான புத்திசாலித்தனத்திற்கு ஏன் இந்த தேக்க நிலைகள் என்று நீங்கள் சலிப்படைந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏராளமாக இருக்கும். ஆனால் இதோ இப்போது உங்களின் ராசிநாதனான சனி பகவானின் அசைக்க முடியாத சுப பலத்தினாலும் பிரபஞ்ச கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தினாலும் உங்களுக்குள்ள இயற்கையிலேயே அமைந்திருக்கக்கூடிய அந்த புதுமையை புகுத்தக்கூடிய திறனை கிரகங்கள் அசுர வேகத்தில் போஸ்ட் பண்ணவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் புரிந்து கொள்வீங்க. நீங்கள் செய்யும் வேலையிலோ அல்லது தொழிலிலோ புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி அசாத்திய வெற்றிகளை பெறப்போகக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. தடைபட்டு கொண்டிருந்த அத்தனை காரியங்களும் தடையின்றி அதிவேகமாக வெற்றியில் முடிவடையக்கூடிய நாட்களும் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களின் இந்த அசுர வேக புதுமையான வளர்ச்சி உங்களை ஒரு தனி பெரும் தலைவனாகவே காட்டி கொடுக்கும். வாழ்க்கையில் இனிமே எல்லாமே எப்படி இருக்கும் எப்படி இருக்கக்கூடாது என்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. கடந்த சில மாதங்களாகவே ஏன் சில வாரங்களாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பெரிய குழப்பங்களும் அல்லது உறவுகளுக்குள்ள நிலவிய தவறான புரிதல்களும் மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். அது உங்களை மனஸ்தாபங்களுக்கு ஆளாக்க மாட்டிருக்கும். பொருளாதார தேக்கங்களோ ஏற்பட்டு உங்களை எப்போதும் ஒரு கவலையான சூழ்நிலையிலோ உங்களை வைத்துக்கொண்டு பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். வீட்டில் இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியற்ற தவிப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இதோ இப்போது உங்களின் குடும்ப சூழலில் ஒரு மிகப்பெரிய புதிய நேர்மையான திசை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக இழுப்பறியில் இருந்த ஒரு பெரிய குடும்ப பிரச்சனைகள் ஒரு சுமூகமான தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த அத்தனை மனக்கசப்புகளும் நீங்கி அத்தனை பேரும் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க தொடங்கவும் ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் நிலவப்போகும் இந்த அசைக்க முடியாத நிம்மதியும் சந்தோஷமும் உங்களின் மனப்பாரத்தை முற்றிலும் இறக்கி வைத்து உங்களை உற்சாகமாக வாழ வைக்கக்கூடிய நல்ல ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. புரிந்து கொண்டு எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு வாழ்க்கையில நீங்க நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமாக போய்விடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேறவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் போக போக நாளை முதல் நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாமே உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.